மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொளி தம்ப்நெயில நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஃபாரினர்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது சம்பந்தமான இந்த ஒரு காணொளி. நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க இல்லை ஜப்பானுக்கு வரப்போகிறீங்க அப்படின்னா இந்த காணொளி ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜப்பானில் ஒரு 2014 இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்குது. ஸோ என்னோடய அனுபவத்தில் நிறைய ஜப்பானியர்கள் உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சியாக நான் பார்க்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80% அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஏன்னா ஒரு சின்ன உதவின்னு கேட்டால் கூட நம்மளுக்கு போய் அந்த ஒரு ரயில்வே நிறைய ரூட்டு வந்து தெரியாமல் போச்சு அப்படின்னா கூட நடந்து வந்து காட்டி இப்படி இங்கே போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழப்பை விட்டுட்டு கூட வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து நீங்கள் டோக்கியோ எங்கே வேணாலும் ஒசாக்கா எல்லா இடத்துலையும் வந்து பெரும்பாலான மக்களை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் செய்கிற காரியத்தினால இது வரைக்கும் ஜப்பானியர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பிளவை நோக்கி போகுதா அப்படின்னு வந்து தெரியல. பிளவை நோக்கி அப்படின்னு சொல்லி பெரிய வார்த்தைகள் சொல்ல விரும்பலை, கொஞ்சம் வருத்தம் அளிக்குது அப்படின்னு வேணால் சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி வந்து இங்கே வந்தது. சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்களை எதிர்த்து அவங்க எதை வேணாலும் ஃபாரினர்கள் வந்து இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை எதிர்த்து தான் வந்து அவங்க அரசியல் வந்து ஆரம்பித்தாங்க. அவங்க அரசியல் ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ஸை வந்து க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வைப்னா என்னென்னா, ஃபாரினர்கள் வராங்க நம்மளுடைய நிலத்தையும் வளத்தையும் சுரண்டிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்சியை கட்டமைக்க ஆரம்பிச்சுது. 2019, 20 அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவிட் வேக்சின் வந்துச்சு பார்த்திங்களா, அது சம்மந்தமாக கோவிட் வேக்சின் வந்து உடம்புக்கு அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு தியரி, கான்ஸ்பிரன்சி தியரி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதை வச்சு மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி அதன் மூலிமா வந்த ஒரு கட்சி இந்த ஒரு சான்சேத்தோ அப்படின்ற ஒரு கட்சி. இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வரவேற்பை வந்து பெற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. ஏதோ ஒருத்தங்க வந்து மொத்தமாக இந்த சான்சேத்தோன்ற ஒரு கட்சி நிறைய ஃபாரினர்களால் ஏற்படக்கூடிய லூப் ஹோல்ஸை நிறைய பயன்படுத்தி ஃபாரினர்கள் எப்படிலாம் வந்து ஜப்பானுக்குள்ளே வராங்க, எப்படி வந்து உள்நாட்டு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பையும் சரி இங்கே அவங்களுக்கு வரக்கூடிய வருவாயையும் வந்து எப்படி இவங்க வந்து தட்டி பறிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயங்கள். ஸோ லூப் ஹோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ஜினியரிங் விசா. ஸோ என்ஜினியரிங் விசா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரை கேட்டாலும் என்ஜினியரிங் விசா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேனேஜர் விசா அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்தது. பிஸ்னஸ் மேனேஜர் விசா அப்படின்றது என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு 5 மில்லியன் ஜப்பானிய எண் எடுத்துகிட்டு வந்து, அதாவது ஒரு 50 லட்சம் ஜப்பானிய எண்ணு நீங்கள் ஜப்பானில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டணும். காட்டி இந்த மாதிரி இவ்வளோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஜப்பானில் நான் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, இங்கே தொழில் தொடங்குவாங்க. அந்த மாதிரி நல்லபடியாக தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஸோ அதை ஒரு லூப் ஹோலாக வச்சு நிறைய அந்த கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு நிறைய பேர் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் விசாவை வந்து ஜப்பான் இமிக்ரேஷன் ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கம்பெனிக்கு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போதே வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அது மூலிமா நிறைய பணத்தை பறிப்பாங்க. இங்கே உள்ள இன்ஜினியரிங் விசா அப்படின்ற ஒரு அதாவது இன்ஜினியரிங் விசான்றது ஒயிட் காலர் ஜாப். அந்த கேட்டகரியில் வந்துட்டு இவங்க இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெம்பா வேலை அந்த மாதிரியான வேலைங்களுக்கு வந்து ஆட்கள் அனுப்பி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இது ஒயிட் கலர் ஜாப்னு வந்துட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் ப்ளூ கலர் ஜாப்ன்றதுனால அப்போ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இப்போ நிறைய ஆட்கள் வந்து வெளியில் இந்த மாதிரி வராங்க அப்படின்னும்போது சம்பளத்தையும் வந்து கம்மியாக போகுது இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடுது இல்லையா. ஏன்னா நீ இல்லைனா இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னும்போது சம்பளம் இவங்களுக்கு கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்தாங்க அந்த ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் சீனர்கள், வியட்நாமீஸ், நேபாள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து ஏஷியா கண்டத்துலேருந்து இங்கே வந்து இருக்கிறவங்களில் மெஜாரிட்டியாக இவங்க தான் வந்து டாப் 2, 3ல் வந்து இருப்பாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக நான் பார்த்த காலகட்டத்திலேருந்து ஒயிட் கலர் ஜாப்ஸுக்கு தான் வருவாங்களே ப்ளூ கலர் ஜாப்ஸ்க்கு வரமாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த சீனர்கள் வந்து அதிகமாக உள்ளே வராங்க அப்படின்னும்போது அவங்க வந்து நிறைய இடத்த வந்து ஒரு சில இடங்களில்
ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு ஜப்பானியர்களால் வீடு வந்து வாங்க முடியாமல் போகுது. இப்போ ஒரு 6 கோடி ரூபா போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ சீனர்கள் வந்து நான் 7 கோடியோட வாங்கிக்கிறேன் அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, விலையை ஏற்றி விட்டுறாங்க. அப்போ ஜப்பானியர்களால் பெருசாக வாங்க முடியல. இப்படின்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபாரினர்களால் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்குது. அது சைனர்கள் மட்டும் கிடையாது. இப்போ நம்மள மாதிரியான ஆட்கள், இப்போ நானே வந்து இங்கே வீடு வாங்குகிறேன் அப்படின்னும்போது, நம்மளுக்கு நார்மலாக நம்ம பைலிங்குவலாக இருக்கும்போது நம்மளோட சம்பளம் வந்து நார்மலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜப்பானியர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா ஜென்ரலாக ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வேஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது இந்த வீடுங்களோட விலையும் வந்து அதிகமாக, ரியல் எஸ்டேட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த நாட்டவர் எந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாரு அப்படின்றதுக்கான அந்த ரெக்கார்ட்லாம் வந்து இருக்காது. அதாவது ஜென்ரலாக வீடு வாங்கும்போது நம்ம வீடு வந்து வாங்குவோம். இந்த நாட்டவருக்காக இந்த வீடு, இந்த இடமோ இந்த வீடோ விற்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் கூட நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் ஃபாரினராக இப்போ இந்தியாவிலேருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்தோஜின், இவர் இந்தோஜின் அப்படின்னா அப்போ தெரியும் இல்லைங்களா? இப்போ சூகோக்குஜின் அப்படின்னா சைனீஸ். இப்போ சூகோக்குஜின் அப்படின்னு வந்து போட்டாங்கன்னா யார் யார் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, கீ ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் யார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டை வந்து ஏற்றி விட்டாங்க ஃபாரினர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டேக்ஸை குறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு 11 மில்லியன் 12 மில்லியன் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு 2 வீடு மாதிரி வாங்குவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டேக்ஸை வந்து 2 வீடு வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னும் போது டேக்ஸை வந்து நம்ம வந்து கணிசமாக கம்மி பண்ண முடியும். இதை வச்சு ஒரு பெரிய ஒரு விஷயமே வந்து ஜப்பானுக்குள்ளே ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அப்போது தேவையே இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து டேக்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு வாங்கிடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தருக்கு உண்மையிலே கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகுது. அப்போ தேவையில்லாமல் ரேட்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த சான்சேத்தோன்ற ஒரு கட்சி வந்து சொல்கிறாங்க. சொல்லி மிகப்பெரிய ஒரு ட்ராக்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லோயர் டைட்டா அப்பர் டைட்டான்னு தெரியல, ஒரு எலெக்ஷன் வருது. அதில் பெரிய அளவில் அவங்க சீட்ஸை வந்து அடிக்கிறாங்க. இது வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்டிபி, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவங்க தான் பல வருடங்களாக மேஜராக வந்து ஜப்பானை ஆட்சி பண்ணது அந்த ஒரு கட்சி. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே இனிமேட்டும் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்சி நடத்திட்டு இருந்தோன்னா ஒருத்தன் ஃபாரினரை மட்டுமே பேஸாக வச்சு அவன் வந்து பெரிய அளவுக்கு ஓட் ஷேர் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ நம்மளுமே வந்து நீ என்னடா பெரிய ரவுடி, நானே ஒரு பெரிய ரவுடி தாண்டா அப்படின்ற விஷயங்களை நம்ம காட்டணும்னா, நம்மளுக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களில் ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க இல்லை, ரொம்ப பேட்ரியாட்டிக்காக ஃபாரினர் ஆன்டி ஃபாரினர் ஃப்ரெண்ட்லி ஆன்டி ஃபாரினர் எலமெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான ஆட்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வந்தது தான் வந்து தக்காயிச்சி சனாயே. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொம்பளை மினிஸ்டர், அவங்க பேர் வந்து கரெக்டான ஞாபகம் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்களுக்கு எதிரான லூப் ஹோல்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரல. என்னென்னலாம் லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி எந்தெந்த ஃபாரினர்ஸ் வந்து எப்படிலாம் வந்து இங்கே நம்மளுடைய வளங்களை வந்து சுரண்டிட்டு போகிறாங்க அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போது ஜப்பானில் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஜப்பானிய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலியோட ஒரு குரூப் வருவாங்க. இங்கே வந்து ஜப்பானில் ரெசிடென்ஸ் கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த குழந்தைங்களுக்கான அந்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூப் ஹோல் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி அடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சான்சேத்தோன்ற ஒரு கட்சி வந்து ரொம்ப வாய்ஸை வந்து ரைஸ் பண்ண உடனே மக்களிடையே பெரிய ஒரு அட்ராக்ஷன். ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த எல்டிபி கட்சியிலேருந்தும் வந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஃபாரினர் எலமெண்ட் மாதிரி என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அதை நாங்களே வந்து தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இறங்கி வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் விசாவாக இருக்கட்டும், என்னென்ன லூப் ஹோல் ரிலேட்டடான விஷயங்கள், நிறைய பேர் வந்து இந்த இல்லீகல் ஸ்டே அப்படின்றது வந்து 0 டாலரன்ஸ். இல்லீகல் ஸ்டே இருந்துச்சு அப்படின்னா மொத்தமாக வந்து நாங்கள் ஊருக்கு கலைப்பிடுவோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் விசா ரினியூவல் அப்போ போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த நான் சொல்லியிருந்தேன், நான் கூட ஒரு காணொலி கேட்டகரி, நீங்கள் எந்த கண்ட்ரி என்ன கம்பெனி உங்களை எம்ப்ளாயர் யார், அது வந்து கேட்டகரி 1, 2, 3, 4, அதில் வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் இருக்கீங்க, ரொம்ப லோவாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு கேட்டகரி 4 கேட்டகரி 3 இருக்கிற கம்பெனிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஜப்பானிய மொழியை வந்து
அவசியமாக வந்து தேவை. அதாவது அவங்க வந்து ஜாப் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு கண்டிப்பாக வந்து கஸ்டமர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஜப்பானிய மொழி அவசியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்குள்ளே இந்த லூப் ஹோல் யூஸ் பண்ணி உள்ளே வரவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜப்பானில் ஒழுங்காக இருந்து படித்து ஒழுங்காக டேக்ஸ் கட்டி இருக்கிறவங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இத்தனைக்கும் நான் சொல்ல போனேன்னா அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து நான் பர்சனலாக வந்து பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாரினர்களை நிறைய பேர் இப்போ ஜப்பானியர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்மளை என்னமோ நம்ம நாட்டை வந்து இது பண்ணிருவாங்க அது பண்ணிருவாங்க இது எங்க நாடு விட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து வலைதளங்களில் பெருசாக வந்து மக்களிடையே பெரிய பெரிய ட்ராக்ஷனை வந்து ஏற்படுத்துது அப்படின்றது நிதர்சனம். ஸோ இந்த ஒரு கண்ட்ரி மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரியான வந்து ஒரு ஆன்டி ஃபாரினர் சென்டிமெண்ட் மாதிரியான ஒரு விஷயங்களுக்கே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மக்களோட இதை டெய்லி கேட்டு கை குக்குஜின் எங்கே பார்த்தாலும் இந்த கை குக்குஜின் மெகுரு மொந்தை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாகவே நிறைய பேர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஜப்பானியர்கள்லேயும் ஒரு சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. கெட்டவங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, மென்டலி வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நார்மலாகவே இந்த கண்ட்ரி வந்து மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகம். அப்படி இருக்கும்போது நான் வந்து ட்ரெயினில் வந்து போகிறேன். நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நான் எப்பயுமே ட்ரெயினில் போக மாட்டேன், நான் எப்பயுமே கார் தான் பயன்படுத்துவேன். சரி எனக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதனால் ட்ரெயினில் போக வேண்டியது இருந்தது. சரி ட்ரெயினில் போகிறேன். எனக்கு வந்து ட்ரெயினில் இறங்கி ஏறின உடனேவே ஒரு ரொம்ப முதியவர் ஒருத்தர், எப்படியும் ஒரு 65-70 அந்த மதிக்கத்தக்க ஒரு ஆள். அவர் பார்த்திங்கன்னா ஃபாரினரை பார்த்த உடனேவே அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக குப்பையை போட மாட்டீங்க, அதை போட மாட்டீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு வளன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி ட்ரெயினே வந்து நம்மளை தான் பார்க்குது, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு தள்ளி வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ளே மூவ் ஆகிட்டேன். ஸோ 2வது நாள் திருப்பி அதே ட்ரெயினை அதே கம்பார்ட்மெண்ட் போட் பண்ணுறேன். திருப்பி அதே மாதிரியான ஒரு ஆள், அதே ஆள் தான். திருப்பி இந்த ஒரு பிரச்சனையை திருப்பி வந்து அவர் என்னென்னமோ பேசுகிறாரு. சரி எதுக்கு நம்ம இந்த வாட்டி நம்ம எப்படி நம்ம இது கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி இது இன்னார் இந்த மாதிரி ரொம்ப வந்து வல்கரான வேர்ட்ஸை பயன்படுத்துறதா இருக்கட்டும், இன்னமும் ஃபாரினர்ஸ் வந்து அவங்க மொத்த சொத்தையும் வந்து பிடிங்கிட்டு போகிற மாதிரியான வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் தேவையில்லாமல் வந்து பேசுகிறாரு, இதுக்கு நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரியான ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துலேருந்து நீங்கள் தள்ளி போயிடுங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வார்த்தையில் நீங்கள் என்னென்னா சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதை வந்து ஒரு கேஸாக வந்து இங்கே ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை ஜப்பானியர் ஒருவேளை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா ஃபாரினர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, வாய் வார்த்தை தகராறு இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. நாம் போய் கொடுத்தோம்னா எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து இங்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறோம், எல்லா இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஒரு நாள் கூட வந்து டிலே ஆகாமல் எல்லாத்தையும் கரெக்டாக கட்டிக்கிட்டு நம்ம இங்கே டேக்ஸ் கட்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணுறதை வந்து நம்ம எப்படி கடந்து போக முடியும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். ஸோ இதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் தெரியுது இது எனக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது டெய்லி அன்றாட வாழ்க்கையில் ரயில் பயணத்தும் போது இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. சரி ஓகே, இதை ஏன் நம்ம வந்து சும்மா விடுறது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறோம், ஒழுங்காக இருக்கும், அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ கண்டிப்பாக வந்து அரசாங்கத்தை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக நான் எனக்கு முடிஞ்ச என்னோடய சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நான் ஜப்பானிய மொழியிலே வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தேன். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா நான் ஒருத்தர் சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பெருசாக. பட் ஆனால் இது வந்து இப்படியே தொடர்ந்தது, நாளுக்கு நாள் வந்து இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து அதிகமாகிட்டே போகும்போது ஃபாரினர் மேலே கண்டிப்பாக இதுக்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி இந்த அசோசியேஷன் மூலியமாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பாக தள்ளப்படும் அப்படின்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இதுக்கான ஒரு நடவடிக்கையில் நானே வந்து ஈடுபடுவேன் அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு விஷயம். ஸோ இதனால் எல்லா ஜப்பானியர்களும் வந்து கெட்டவங்க அப்படின்றது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொலிட்டீஷியன்ஸு வந்து சொல்கிற விஷயம்,
இந்த சான்செத்தோன்ற ஒரு கட்சியினுடைய அவர் வந்து சொல்கிறாரு, ஃபாரினர்ஸ் வந்து ரோட்டில் நடந்து போனால் அதுக்கு வந்து டேக்ஸ் போடணும். இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமான ஒரு வார்த்தை. அதாவது எதனா ஒன்று சொல்லணும், சொல்லி அதன் மூலியமா வந்து அவங்க வந்து ஒரு பலன் அடையணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்களே கண்டி, இந்த நாடு முன்னேறணும். இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸ்க்கு பர்டிகுலராக வந்து ஐடி செக்டராக இருக்கட்டும், இல்லை மற்ற செக்டாரில் கூட எடுத்துக்கலாம். ஜப்பானியர்கள் எந்த அளவுக்கு வந்து இவங்க கேப்பபிளாக இருக்காங்க இந்த நாட்டோட எக்கனாமிக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஒரு வேக்கம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நிறைய ஃபாரினர்ஸ் வந்து உள்ளார வந்து வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசாங்கம் முளையிலே கிள்ளி எறியல அப்படின்னா, கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுது அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு ஆரோக்கியமான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு 2 இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம மொத்தமாக வந்து எல்லாரையும் குறை சொல்கிறது அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் இது மேலே பெருகாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா, நான் இருந்த வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பேன். பட் எனக்கே இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது, சரி இதை வந்து மக்களிடையே நம்ம எடுத்துன்னு வந்து சேர்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு இடத்துலேருந்து கடந்து போயிடுறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க? கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஆன்டி ஃபாரினர் சென்டிமெண்ட்டு ஜப்பானிய மக்களிடம் வளரும்போது, ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக எதனா ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வரும். அப்படி வரல அப்படின்னா அதை வர வைக்கணும். அதுக்கான முயற்சிகளில் வந்து நானும் வந்து ஈடுபடுவேன். ஹோப் இந்த ஒரு காணொளி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயனுள்ள ஒரு காணொளியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.